பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அன்பின் குமாரனாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் நம்மிடையே குடிகொண்டு நம்முடைய ஆன்மீக ஓட்டத்தை வெற்றியோடு தொடர துணை புரிகின்ற தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபை, சமாதானம், நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கு மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமுறை பகுதி முன்பு வாசியை கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி. செப்பனியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய. செப்பனியா 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடும். இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாது என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாது என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தைய நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை இரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கிற நிலைகளிலே நம்முடைய தலைகளை வணங்குவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும்,
கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அன்பின் பரலோக கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய வருகையின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்த நாங்கள் உம்மை பாடி போற்ற ஆண்டவர் கிருபை கூர்ந்தீர். உம்முடைய வார்த்தைகளை வாசித்து கேட்க கிருபை பாராட்டினீர். உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை உயிர் உள்ளது. அந்த வார்த்தைகளை கொண்டே நீர் உலகத்தை படைத்தீர் என்று பார்க்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாங்கள் உயிரூட்டம் அடைய செய்தரல வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளோ ஒருவரையும் உம்முடைய வசனத்தை கொண்டே ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கடந்த வாரத்திலே மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் சிந்தித்தோம். வருகையின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதி எங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. செப்பனியா தீர்க்கதரிசி சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராக அவர் கருதப்படுகிறார். ஒன் ஆஃப் த மைனர் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவர். இந்த செப்பனியாவை பற்றி நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இவர் எசேக்கியா என்ற கடவுளுக்கு பயந்து கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு மன்னர் இருந்தார். அந்த எசேக்கியா மன்னனுடைய, யூதாவை ஆண்ட எசேக்கியா மன்னனுடைய ஒரு கொள்ளு பேர் தான் இந்த செப்பனியா. எசேக்கியாவுக்கு அடுத்ததாக வந்த மன்னன், அதாவது மனாசே, கடவுளுடைய போலி வழிபாடுகளை யூத தேசத்திலே அனுமதித்த ஒரு மன்னன். மட்டுமல்ல, கடவுளை, உண்மையான கடவுளை ஆராதித்து கொண்டிருந்த மக்களை மிக கொடுமையான வகையிலே கொலை செய்த ஒரு மன்னன். ஆண்டவருடைய மக்களை கூட விட்டு வைக்கவில்லை. அந்த சூழலிலே கடவுள் ஒரு சில பேரை மறைத்து கொண்டார், காத்து கொண்டார். அதிலே ஒருவன் தான் இந்த செப்பனியா. இந்த செப்பனியா ஆகையினாலே தான் அவனுக்கு செப்பனியா என்ற பெயர் வந்தது. செப்பனியா என்ற பெயரினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கடவுள் மறைத்து கொண்டார் என்று அர்த்தம். கடவுள் மறைத்து கொண்டார் என்று அர்த்தம். ஒரு கொடிய காலகட்டத்திலே, அதாவது இரத்த வெறி பிடித்த ஒரு மனாசே என்ற மன்னனுடைய காலகட்டத்திலே, கடவுள் இந்த அரச பரம்பரையை சேர்ந்த இந்த செப்பனியாவை மறைத்து கொண்டார். ஆகையினால் அவருக்கு செப்பனியா என்று பெயரை சூட்டினார்கள். இந்த செப்பனியாவை கொண்டு கடவுள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்.
தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதிலே அவருடைய தீர்க்க தரிசனம் எதை குறித்தது என்று சொன்னால், கடவுளுடைய நாளை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். கடவுளுடைய நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இதே செப்பனியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். கடவுளுடைய நாள், கடவுளுடைய நியாய தீர்ப்பின் நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும். 14வது வசனமும் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது கண்டுகொள்ள முடியும். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அடுத்து சொல்லுகிறார், அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். அப்படி என்று தீர்க்கன் செப்பனியா அழுத்த திருத்தமாக மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆனால் இவ்வாறு 1வது அதிகாரத்திலே அழுத்த திருத்தமாக கடவுளுடைய நாள் அழிவும் பாழ்கடிப்புமான நாள் அப்படி என்று சொல்லுகின்ற செப்பனியாவுடைய டோன், குரல், இந்த 3வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக அருமையாய் கண்டுகொள்ள முடியும். அதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனைக்குரிய பகுதி. செப்பனியா 3வது அதிகாரம் 14 முதல் 20 முடியுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது, முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட எச்சரிப்புக்கு நேர்மாறாக அந்த பகுதி இருக்கிறது. எப்படி இருக்கிறது? என்ன சொல்லுகிறார் பாருங்கள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். போதும். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். ஏன் ஆர்ப்பரியுங்கள்? இஸ்ரவேலின் ராஜா கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அடுத்து சொல்லுகிறார், அந்த பின்வரும் வசனங்களை நான் வாசிக்க கேட்டோம். அதிலே சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய், அவர் உன்னை ரட்சிப்பார், நீ வெட்கப்பட்ட சிறுமையடைந்த தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். செப்பனியாவின் புஸ்தகம் வெறும் 3 அதிகாரங்களை உடைய ஒரு சிறிய நூல். முதல் அதிகாரத்திலே சொல்லுகிறார், அது இந்த நாள் கடவுளுடைய நாள், உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள் அப்படி என்று சொல்லுகிறேன். தீர்க்கதரிசி செப்பனியா இங்கே ஒரு 2 அதிகாரம், அடுத்த ஒரு அதிகாரத்தை தாண்டியே ஒரு குறுகிய இதுக்குள்ளே சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரித்து மகிழுங்கள், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய், உன்னை ரட்சிப்பார், நீ வெட்கமும் சிறுமையும் அடைந்த தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அப்படி என்று சொன்னால், முதலாவது சொன்ன பகுதி யாருக்கு? இப்போது சொல்லுகிற பகுதி யாருக்கு? முதலாவது சொன்ன பகுதி யாருக்கு என்று சொன்னால், பொய் தெய்வங்களை வழிபடுகிறேன், கடவுள் மேல் நம்பிக்கை வைக்காமல் மாற்று தெய்வங்களை தேடி அலைந்த, நீ அநியாயத்தை செய்தே, நியாயக்கேடு செய்தே மக்களுக்குரிய கூற்றுகள் தான் இந்த 1வது அதிகாரத்திலே சொல்லப்படுகின்ற கூற்று. அது பெரும்பான்மையான மக்கள். ஆனால் அப்பேற்பட்ட பெரும்பான்மையான கூட்டத்திலும் ஒரு சிறு கூட்டம் மக்கள் மீதி இருக்கிறார்கள். சிறு கூட்ட மக்கள் மீதி இருக்கிறார்கள். அவ்வாறு மீதி இருக்கிற அந்த கூட்டத்தாருக்கு சொல்லப்படுகின்ற வாக்குதான் இந்த ஆசீர்வாதத்தின் கூற்றுகள். நீ என்ன செய்? கம்பீரித்து பாடு, சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே நீங்கள் ஆர்ப்பரியுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். சிறு கூட்டம், கடவுள் உண்மையான
கடவுளை தேடி மகிழ்ந்த கூட்டம், உண்மையான கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்த கூட்டம், உண்மையான கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்து நீதியையும் நியாயத்தையும் செய்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ இனி தீங்கை காணாதிருப்பாய். ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருப்பார், அவர் உன்னை இரட்சிப்பார். வெட்கமும் சிறுமையும் வெட்கமும் அடைந்த தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஒரு வருகையின் காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது கிறிஸ்துனுடைய இரண்டாவது வருகையை அதாவது வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த வருகையின் காலகட்டத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும். எப்படி? சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரித்து மகிழுங்கள். இதோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய், உன்னை ரட்சிப்பார். சிறுமையும் வெட்கம் அடைந்த தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அப்போ அந்த சிறுபான்மை கூட்டம் மக்களின் அங்கத்தினராக நாம் இருக்க வேண்டும். அங்கத்தினராக நாம் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த ஆசீர்வாத கூட்டுகள் நமக்கு சொந்தமானவைகள். ஆண்டவருடைய வருகையிலே தைரியமாக நாம் பங்கெடுக்க முடியும். ஆனால் முதற்கட்ட பெரும்பான்மையான கூட்டத்தார் கடவுளை மறந்த, கடவுளை உண்மையான கடவுள் மேல் ஆழமான பற்றுறுதி வைக்காத, உண்மையான கடவுளை தேடாத மக்கள், அவர்களுக்குரிய நாள் தான் உக்கிரத்தின் நாள், இடுக்கத்தின் நாள், அழிவு பாழ்கடிப்புமான நாள், இருளும் மந்தாரவுமான நாள், மப்பு மந்தாரவுமான நாள். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். கடவுளுக்கென்று அன்றைக்கும் ஒரு கூட்டம், ஒரு சிறு கூட்டம் இருந்தார்கள். அந்த கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதிதான் இந்த நற்செய்தி செய்திதான் இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதி. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த காரியங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு மிக மிக முக்கியமான காரியங்கள் நம்முடைய வாழ்வுக்கு அடிப்படையாக தேவை. ஒன்று, கடவுள் பேரில் உள்ள நம்பிக்கையின் வாழ்க்கையில் இடரல் அடையாதிருங்கள். நம்பிக்கையின் வாழ்க்கையில் நீங்கள் இடரல் அடையாதிருங்கள், இடரல் அடையாதிருங்கள். அதான் 12வது வசனம் மிக அருமையாக சொல்லுகிறது. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். எக்காரணத்தை கொண்டும் கடவுள் மேல் நம்பிக்கை உடையவர்கள் போலி தெய்வங்களை தேட மாட்டார்கள், போலி தெய்வங்களை நாடமாட்டார்கள். இது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு நோய். நல்ல காலம் வருகின்ற போது கடவுளை புகழ்ந்து கொண்டாடுவதும், வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகின்ற போதும், நெருடல்கள் வருகின்ற போதும், போராட்டங்கள் வருகின்ற போதும் கடவுளை விட்டு மாறி போவதும், அந்நிய தெய்வத்தை வழிபடுவதும் அது அவர்களுக்கு ஒரு கலையாகவே இருந்தது. ஆகையினாலே தான் கடவுள் அவர்களை அநேக நேரத்திலே தண்டனைகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். இங்கேயும் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். பெரும்பான்மையான கூட்டத்தார் போலி தெய்வங்களை தேடுகின்ற ஒரு கூட்டத்தாராக இருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவிலே ஒரு சிறு கூட்டம் இருந்தது, கடவுள் பேரிலே ஆழமான பற்றுறுதி கொண்ட ஒரு கூட்டம்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நல்ல காலத்திலே ஆசீர்வாதம் கிடைக்கின்ற போது கடவுளை புகழ்ந்து பாடுவதும், வாழ்க்கையிலே நெருக்கடிகளை சந்திக்கின்ற போது, போராட்டங்களை சந்திக்கின்ற போது கடவுளை விட்டு பின்வாங்குவதும், மாற்று வழிகள் உண்டோ இதிலிருந்து விடுதலை பெற என்று அநேக நேரத்திலே தேடி அலைவதும் அநேக நேரத்தில் நமக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. ஆண்டவர் அழைக்கிறார், நம்பிக்கை வாழ்க்கைக்கு அழைக்கிறார், நம்பிக்கையின் வாழ்க்கைக்கு அழைக்கிறார். இது சகஜம்தான். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலே மிக அருமையாக பார்த்தோம். லூக்கா 7வது அதிகாரம் 18 - 28 முடிய உள்ள முன் தூதனாகிய யோவான் ஸ்நானகன் மிக அருமையாக தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிற, இயேசு கிறிஸ்துவின் ஆட்களை அனுப்புகிறார். போங்கப்பா, போய் கேளுங்க, வருகிறவர் நீர்தானா? மேல வர வேண்டியவர் இன்னும் வேற இருக்கா? அவருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? யோவான் ஸ்நானகனுக்கே நம்பிக்கையிலே கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் அவர்தான். இயேசு இதோ வருகிறவரின் பாதரட்சையின் வாரை அவிழ்த்து போடுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று திருவாய் மலர்ந்தவர் இந்த யோவான் ஸ்நானகன் தான். அப்பேற்பட்ட யோவான் ஸ்நானகனுக்கே நம்பிக்கையிலே ஒரு சின்ன ஒரு இடரல் ஏற்பட்டது. ஆகையினாலே தன்னுடைய ஆட்களை அனுப்பி கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா? வேறு யாராவது வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? அப்போதான் இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்ற பதிலை கொடுத்து அனுப்பிவிட்டு சொல்லுகிறார். லூக்கா 7வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆகையில எந்த சூழலிலும், வாழ்க்கையின் எந்த போராட்டத்திலும், எந்த கஷ்டத்திலும் ஆண்டவரை உறுதியாக நம்புகிறவனும் அவனை உறுதியாக பற்றி கொள்ளுகிறவன் தான் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் சிறுமைப்பட்ட தேசத்திலே, வெட்கப்பட்ட இடத்திலே அவருடைய வாழ்க்கையை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அதான் பக்தன் அருமையாக பாடுகின்றார், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவரே துணையும் கேடகமானவர், அவரை துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்திர நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவரை துணையும் கேடகமானவர், அவரை துணையும் கேடகமானவர். அவரை நம்புங்கள். வருடத்தின் கடைசி நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம், வருகையின் காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் வருகையை நினைவு கூர்ந்து கொண்டாட, நான் கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை நினைவு கூர்ந்து கொண்டாட ஆயத்தப்படுகிறோம். அவரை நம்புங்கள். நம்பினீர்களானால் இஸ்ரவேலின் ராஜா, அதிசீக்கிரமாய் வரப்போகின்ற ராஜா உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார். தீங்கை காணாதிருப்பீர்கள். அவர் உங்களை ரட்சிப்பார். எந்த இடத்திலே
எந்த பிரதேசத்திலே நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, தலை குனிந்தீர்களோ, அந்த பிரதேசத்திலே, அந்த இடத்திலே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அடுத்து இரண்டாவது காரியம் வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 85 9வது வசனம். 85வது சங்கீதம். அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கடவுளை பற்றிய அச்சம் உங்களை ஆட்கொள்ளட்டும். முதலாவது கடவுள் பேரில் உள்ள உறுதியான நம்பிக்கை. இரண்டாவது கடவுளை பற்றிய அச்சம். கடவுளை பற்றிய அச்சம். பழம்பெரும் சினிமா பாடல் ஒன்று உண்டு, நம்முடைய காதுகளுக்கெல்லாம் அடிக்கடி துளைத்து செல்லுகின்ற ஒரு பாடல். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. அப்படி என்று சொன்னால், நீ வாழ்க்கையின் சூழலை எதற்கு கண்டும் நீ என்ன செய்யாதே, அஞ்சாதே, பயப்படாதே, அப்படி என்று நம்மை மோட்டிவேட் பண்ணுகின்ற ஒரு பாடல், பழமையான ஒரு பாடல். ஆனால் திருமறை அச்சப்படாதே என்று கிட்டத்தட்ட 365 முறை பைபிளிலே சொல்லுகிறது. அதே நேரத்திலே சில இடங்களிலே சொல்லுகிறது, மிக முக்கியமாக வலியுறுத்தி சொல்லுகிறது, நீ அச்சப்படு, நீ பயப்படு. யாருக்கு பயப்படு? கடவுளுக்கு பயப்படுவாயாக. கடவுளை பற்றிய அச்சம் உங்களை ஆட்கொள்ளட்டும். இன்றைக்கு இங்குதான் பிரச்சனை இருக்கு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, அப்படி என்று எல்லாவற்றுக்கும் நாம் எடுத்துக்கொண்டு விட்டோம். ஆகையினால் என்ன செய்துவிடலாம், எதுக்கு பயப்படணும்? எந்த காரியமானாலும் செய்து கொள்ளலாம், நான் யாருக்கு பயப்படணும்? அப்படி என்று எடுத்துக்கொண்டோம். அநீதியை செய்கிறார்கள். ஒருவேளை இதைத்தான் இந்த பாடலை தான் சொந்தமாக்கி கொண்டு அநீதியை செய்வதற்கும், அக்கிரமத்தை செய்வதற்கும், நியாயத்தை புரட்டுவதற்கும் அச்சம் கொள்ளாமல் யார்? கடவுளை பற்றிய ஒரு துளி அளவு அச்சம் கூட இன்றைக்கு மனிதரிடத்தில் இல்லை. துணிந்து தவறுகளை செய்கிறார்கள். அப்போ ரட்சிப்பு யாருக்கு சமீபமாயிருக்கிறது? கடவுளை பற்றிய அச்ச உணர்வோடு வாழ்கிறவர்களுக்கு, கடவுளை பற்றிய பயத்தோடு வாழ்கிறவர்களுக்கு. இதுதான் இந்த மீதி இருந்த கூட்டம் இதைத்தான் செய்தார்கள். பாருங்கள், 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மீதியாயிருந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் பாருங்கள். இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்களிடத்திலே காணப்படாது. தான் அடையாளம். கடவுளை பற்றி அதாவது அச்ச உணர்வு இருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறவன் என்ன செய்ய மாட்டான்? அநீதியை செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான், பொய் பேச மாட்டான். அடுத்ததாக வஞ்சக நாவு அவனிடத்திலே காணப்படாது. இன்றைக்கு பாருங்கள், உலக அரசியலை விடுங்கள், உலக காரியங்களை விடுங்கள், திருச்சபையை பாருங்கள். இன்றைக்கு மக்களுக்கு படிப்பு வந்துவிட்டது, கல்வி வந்துவிட்டது, பொருளாதாரம் வந்துவிட்டது. ஆகையினால் கடவுளை பற்றியுள்ள அச்சம் குறைந்து வருகிறது. ஆகையினால் எதையும் செய்யலாம். மேற்கத்திய நாடுகள் போதிய கல்வியும் செல்வம் வந்தவுடனே, மனித வளங்களும் வந்தவுடனே அவன் என்ன சொல்லுகிறான்?
கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இதெல்லாம் வர வர கடவுள் பேருள்ள அச்சம் குறைந்து வருகிறது. ஆகையினாலேதான் தேசத்திலே அநியாயங்கள் பெருகி வருகின்றன, நீதியும் நியாயங்களும் புரட்டப்படுகின்றன. எதை செய்தாலும் துணிந்து செய்துவிட்டு பொய் சொல்லி தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கடவுளை பற்றிய அச்சம் இருக்க வேண்டும். அச்சம் என்பது என்ன? அச்சம் என்பது என்ன? இப்போ உள்ள ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் எல்லாம் ஜாலியாக போகிறார்கள், பேக் எடுத்துக்கொண்டு ஜாலியாக போகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஆசிரியர்கள் என்ன இல்லை, கண்டிக்க முடியாது. ஆசிரியர்கள் பெரும்பெடுத்து அடிக்க முடியாது. அடிச்ச ஆசிரியருடைய பணியே போய்விடும். ஆனால் ஒரு காலம் இருந்தது, எங்க காலம் எல்லாம் இருந்தது. சில பீரியடுக்கு வாத்தியார்கள் வருவார்கள். அந்த வாத்தியாரை கண்டாலே என்ன செய்யும்? பயம், நடுங்கும், கால்கள் எல்லாம் உதறும். ஏன்? அந்த அளவுக்கு அடி. ஆனால் அவர் எதற்காக அடிக்கிறார்? ஐயோ நம்மை கொல்லணும், நம்ம அழிக்கணும், அப்படி இல்லை. நம்மை உருவாக்கி எடுப்பதற்காக ஆசிரியர் போராடுகிறார், அதற்காக நம்மை தண்டிக்கிறார். அப்போ அந்த ஆசிரியர் சொன்ன வேலையை செய்யவில்லை என்று சொன்னால் தானாகவே ஒரு பயம் வந்துவிடும், ஒரு அச்சம் வந்துவிடும். ஐயோ, வந்து என்ன செய்ய போகிறாரோ தெரியாது அப்படி என்ற ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கு. அதுதான் உண்மையான அச்சம். தெய்வீக காரியத்தில் வருகின்ற போதும் அந்த அச்சம் நமக்கு எப்போதும் தேவை, எப்போதும் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு பொய் சொல்லுவதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரணமாகிவிட்டது. சாதாரண பெற்றோரை பிள்ளைகளை பொய் சொல்ல வைக்கிறார்கள். எங்க பஸ் ஏறும் போது பொய் சொல்ல வைக்கிறார்கள். நீங்க கூர்ந்து கவனிங்க. 3 வயசை தாண்டி இருக்கும் பிள்ளைய பார்த்து கண்டக்டர் கேட்ட எத்தனை வயசுன்னு தான் சொல்லணும். கண்டக்டர் கேட்ட எத்தனை வயசுன்னு சொல்லணும். 2.5 வயசுன்னு தான் சொல்லணும். 2.5 வயசுன்னு தான் சொல்லணும். அப்போ கண்டக்டர் வருவார், கேட்பார். பிள்ளை பெற்றோர் இடத்துல கேட்க மாட்டார், பிள்ளை இடத்துல கேட்பாரு. பிள்ளை உனக்கு வயசு என்ன? அது சொல்லி படிச்சு சொன்ன மாதிரி, எனக்கு வயசு என்ன? 2.5 வயசு. கண்டக்டருக்கு சந்தேகம் வரும். எம்மா எழும்பிதில்லை பார்ப்போம். உடனே பெற்றோர் சொல்லும், இல்ல எத்தனை வயசுதான்? 2.5 வயசு தான். பிள்ளையும் சொல்லும் 2.5 வயசு. சாதாரண சொல்லுகிற பொய் தான் அடுத்த எதிர்காலத்திலே எவ்வளோ பெரிய பொய்யை பேசுவதற்கு அது வழி நடத்தும் என்பதை அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்வதில்லை. கடவுள் காயினை பார்த்து கேட்டார், காயினே, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அவன் என்ன சொன்னான்? அவனுக்கு நான் என்ன காவலாளி? எனக்கு தெரியாது. அவனுக்கு நான் என்ன காவலாளியோ அப்படின்னு கேட்டான். அதே போல புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள், பேதுரு கேட்டார், அனனியா சப்பீராளை பார்த்து கேட்டார், இவ்வளவுக்கு தான் நீங்க இந்த காணியாட்சி நிலத்தை விற்றீர்களோ? ஆமா, இவ்வளவுக்கு தான். உடனே பேதுரு சொன்னான், நீங்க என்னிடத்துல பொய் சொல்லவில்லை. யாரிடத்திலே பொய் சொன்னீர்கள்? கர்த்தரிடத்திலே, பரிசுத்தாவியின் இடத்திலே நீங்கள் பொய் சொல்லி இருக்கிறீர்கள். இப்போ பொய் சொல்வதற்கே கடவுள் பார்க்கிறார், அறிகிறார் என்ற ஒரு அச்சம் நமக்கு தேவை. இன்றைக்கு அநியாயம் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களே முக்கியமான துறைகளில் இருந்து லஞ்சங்களை பெற்றுக்கொண்டு நீதி நியாயங்களை புரட்டுகிறதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், கடவுளை பற்றியுள்ள அச்ச உணர்வு இல்லை. அதான் வேதம் சொல்கிறது, கடவுளை பற்றி அவர் பார்க்காதவர், எங்கோ இருக்கிறார், அவருக்கு நாம் ஏன் பயப்படணும்? அப்படி என்ற உணர்வோடு தான் இன்றைக்கு மனிதர்கள் தான் தோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால்தான் சங்கீதக்காரனை கொண்டு, இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதக்காரனை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது, மிக அருகில இருக்கிறது.
யார் யார் அவருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் நடுவிலே கடவுள் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அவர்கள் இனி தீங்கை காணாதிருப்பார்கள். கடவுள் அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் வெட்கப்பட்ட இடத்திலே அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நமக்காக இந்த உலகத்திலே கடந்து வந்து, நமக்காகவே பெத்லகேம் சிற்றூரிலே மாட்டுத் தொழுவத்திலே அவதரித்து, கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும், சரீரத்தில் இருந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் சிந்தின கிறிஸ்து இயேசுவை நாம் நினைத்து பார்ப்போம். நினைத்து பார்த்து அவர் பேரிலே ஆழமான நம்பிக்கையை நாம் வைப்போம். அவரை பற்றியுள்ள ஒரு பயம், அவரை பற்றியுள்ள ஒரு அச்சம் நமக்குள்ளே எப்போதும் இருக்கட்டும். அப்படி என்று சொன்னார் நிச்சயமாகவே கடவுள் சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். கடவுள் உன்னை ரட்சிப்பார். அதோடு மட்டுமல்லாமல் நீ எங்கே அவமானப்பட்டாயோ, எந்த இடத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்திலே நீ புறக்கணிக்கப்பட்டாயோ, அந்த இடத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவினால் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஆமென்.